ஹாய், நான் தான் சிவகுமார். நான் ஒரு மொபைல் ஷாப் ரன் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது மொபைல் தேவைப்படுது, மொபைல் சர்வீஸ் பண்ணணும், இல்லை மொபைலுக்கு அக்சஸரிஸ் வேணும்னா என்னை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம எப்படி பயன்படுத்தினா ரொம்ப ப்ரொடக்டிவாகவும் இருக்க முடியும், நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நம்ம இந்த எனர்ஜியை சரியாக யூஸ் பண்ணணும். ஸோ அந்த எனர்ஜிங்கிறது என்னங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். எனர்ஜி is a very limited resource. Right? Mobile battery. எனர்ஜிங்கிறது வெரி 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 லிமிட்டட் ரிசோர்ஸ். எனர்ஜி, டைம், இதெல்லாமே வெரி வெரி லிமிட்டட் ரிசோர்ஸு. எனர்ஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரி மாதிரி, மொபைல் ஃபோனோட பேட்ரி மாதிரி. இப்போ மொபைல் ஃபோன் பேட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 100% சார்ஜ் ஆகுது அப்படின்னா ஒரு நாளைக்கு 100% அப்படி சார்ஜ் ஆகுதுன்னா அது நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோங்கிறது இருக்குல்ல. நம்ம அந்த 100% இருக்குது, அந்த 100% நம்ம இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கறதுக்கு பயன்படுத்தலாம். ரீல்ஸு, யூடியூப் ஷார்ட்ஸு, இந்த மாதிரி பயன்படுத்தலாம். அது இல்லாமல் நீங்கள் தேவையில்லாத சேட்ஸு, அதாவது அன்வான்ட் சேட்ஸ். இப்போ காலேஜ் படிக்கிறாங்கன்னா வச்சுக்கோங்க, காலேஜ்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசுகிறது, டைம் அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படியும் பண்ணலாம். கேர்ள் ஃப்ரெண்ட் சேட்ஸ், ஓகே, இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த பேட்டரி நீங்கள் 100% இருக்குன்னா அந்த 100% நீங்கள் இப்படியும் யூஸ் பண்ணலாம். தென் இன்னொரு இப்படி உங்களுக்கு ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் ஃபார் பிஸ்னஸ் கால்ஸு. அது யூடியூப் கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம். பிஸ்னஸ் கால்ஸ், யூடியூப் கண்டென்ட்ஸு, இன்ஸ்டாகிராமில் அல்லது ஃபேஸ்புக்கில் உங்களோட பிஸ்னஸ் பற்றின ஆட்ஸ் கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணலாம். ஸோ 100% பேட்ரி இருக்கிறத நம்ம எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம ஒரு மொபைல் ஃபோனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இதே நம்ம அந்த எனர்ஜி நமக்கு ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா, ஒரு நாள் காலைல எடுத்துருக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு 100% எனர்ஜி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, இந்த எக்ஸாம்பிளுக்கு 2% வச்சுக்கலாம். இது ஒரு பர்சன். ரெண்டு பேர்த்துக்குமே எனர்ஜி லெவல் 100%. அதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். மேபி காலைல எழுந்திரிக்கிறாங்க, வேக்கப் 5 PM எழுந்திரிக்கிறாங்க. தென் கோ டு ஜிம், ஒர்க் அவுட். இதில் ஒரு 20% ஆஃப் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா
8 AM start scrolling. இது ஒரு 20% எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த பர்சனும் வந்து அவங்களுக்கு 100% எனர்ஜி இருக்குது. திஸ் பர்சன் ஆல்சோ ஹேவ் அ சேம் 100% எனர்ஜி. பட் ஹவ் தே யூஸ் தர் எனர்ஜி அப்படிங்கிறது இருக்குது வித்தியாசம். காலைல எழுந்திரிச்சு ஜிம் போகிறது, ஒர்க் அவுட் போகிறது, அது வாக்கிங், ஜாக்கிங் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். மார்னிங் டைமு எழுந்திரிச்சு அதே மாதிரி இந்த யூஸ் பண்ணுற பர்சனோட ப்ரொடக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதாவது சக்ஸஸ் ரேட்டுங்கிறது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு 8 மணிக்கு எழுந்திரிக்கிற பர்சன் எழுந்திரிச்ச உடனே ஒரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, எடுத்து மொபைல் ஆன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுற பர்சனும் அவனோட எனர்ஜி யூஸ் பண்ணுறான். ஆனால் அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கிறது பார்த்திங்கன்னா, ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு காலைல 8 மணிக்கு எழுந்திரிக்கிறது. ஸோ இது வந்து ப்ரொடக்டிவிட்டி சக்ஸஸ் ரேட்டுங்கிறது வந்து இஸ் வெரி லெஸ் இன் லைஃப். அதே மாதிரி ரெண்டாவது வந்து they use the mobile for content, business purpose, scrolling, porn பார்க்குறது, like chat, messaging. இது வந்து ஒரு 20% வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி சொல்கிறோன்னா, அதை நீங்கள் உங்கள் மொபைலை வந்து ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு கண்டென்ட் வந்து ஒரு ஒரு குரூப் ஆஃப் ஃபாலோவர்ஸ்க்கு வந்து ஏதோ பெனிஃபிட்டாக யூஸ்ஃபுல்லாக தரணும்னு நினச்சி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பிஸ்னஸ் பர்பஸ்னால் உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட பிஸ்னஸ் கால்ஸுக்கு, பிஸ்னஸ் நீடுக்கு, பிஸ்னஸ் கிளைண்ட்டை பிடிக்கிறதுக்கு, இல்லை கிளைண்ட்டுக்கு, அப்பாயின்மெண்ட் புக்கிங்க்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் மொபைலை. இந்த பர்சன் வந்து அப்படி யூஸ் பண்ணுறாப்புல. ஓகேவா? பர்சன் ஒன். ஸோ இந்த பர்சன் என்ன பண்ணுறாப்புல, அவர் வந்து மொபைலை வந்து ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு, ஃபார்ம்ஸ் பார்க்கறதுக்கு, அன்வான்ட் சேட், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணுறதுலாம் ஓகே. பட் தேவையில்லாமல் ஒரு ஃபுல் டைமுமே நம்ம வந்து அதுக்கு யூஸ் பண்ணாமல், ஏதாவது ஒரு பில்டு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாமல், மெசேஜ் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப் பண்ணுறதுக்கு, ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நீங்களும் இதே எனர்ஜி தான், உங்களுக்கு இதே 100% எனர்ஜி தான் கிடைக்குது. பர்சன் ஒன்றுக்கு இருக்கிற 100% எனர்ஜி தான் பர்சன் டூக்கும் இருக்குது. இந்த பர்சன் யூஸ் பண்ணுற எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா, கண்டென்ட்டுக்கு, பிஸ்னஸ் பர்பஸ்க்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பெனிஃபிட் இருக்குது. லைக்கு நல்லா க்ரோ ஆகிறதுக்கான வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது வந்து க்ரோ ஆகிறதுக்கான யூஸ்ஃபுல் இருக்காது, பெனிஃபிட் இருக்காது. அதே மாதிரி
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா அவங்களோட அதாவது ஃபுட்டில் வந்து டெய்லி 3 வேளைக்கும் க்ளீனாக இருக்கும். டெய்லியும் ரெகுலராக வந்து 3 வேளையுமே மந்த்லியும் சரி, வீக்லி சரி ஒரே ஃபுட்டாக தான் இருக்கும். ஒரே ஃபுட் ஸ்பெண்ட் பண்ணுறாப்புல. அதே மாதிரி ஃப்ரூட்ஸு, ப்ரோட்டீன் கோல்ஸு எல்லாமே அச்சீவ் பண்ணுறாப்புல. அது வந்து ஒரு 10% எனர்ஜி யூஸ் பண்ணுறாரு. ஆனால் இந்த பர்சன் 2 பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃப்ரூட்ஸ் லைக் இந்த பானிபூரி, நொறுக்கல், டீயி இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிட்லாம் ஓகே. பட் அதுக்கு அடிக்ட் ஆகிறது எப்பயாவது ஒரு நாள் அதாவது டெய்லி ஒன்ஸ்னால் ஓகே. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா டீங்கிறதே ஒரு நாளைக்கு 3 தடவை, 4 தடவை, 5 தடவை எப்படி தான் குடிக்கிறாங்கன்னு தெரில. அதேமாரி இந்த மாதிரி அதை வந்து பர்சன் 2 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாமல் பார்க்கறது. இப்போ எங்கே இப்போ ரோட்டில் போகிறோமா பசிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே பேக்கரிக்கு போகிறது, பப்ஸ் சாப்பிட்றது அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் நானும் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். ஆனால் இப்போ சாப்பிட்றது இல்லை. ஜங்க் ஃபுட்ஸு அந்த மாதிரி எனர்ஜி அதுக்கு வந்து ஒரு 10% எனர்ஜி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் 1 பார்த்தீங்கன்னா ரீடிங் புக்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்க எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ 25% ஆஃப் தி எனர்ஜி வந்து புக்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ரோமிங் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஊரை சுற்றுறது ஓகே. அது என்னைக்காவது ஓகே, வீக்லி ஒன்ஸ் இட்ஸ் ஓகே. பட் அவங்களோட வேலையே என்னங்கிறது, அவங்களோட பர்பஸ் என்னன்னு தெரியாமல் அவங்களோட மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வழி என்னன்னு தெரியாமல் அதெல்லாம் விட்டு அடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறது, பார்ட்டி பண்ணுறது, ட்ரிங்கிங் அதாவது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குடிக்கிறது அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸோட குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது வந்து அவங்க எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் இப்போ இதுதான் என்ன சொல்ல வரேன்னா 2 பர்சனும் இருக்காங்க. 2 பர்சனோட எனர்ஜி லெவல் எனர்ஜியை வந்து எதில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து ஒரு ஜிம் ஒர்க் அவுட்டுக்கு அவன் மொபைலை கூட வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கும் பிஸ்னஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறான். ஸோ ஃபுட் க்ளீனாக இருக்கும். ஸோ ரீடிங் புக்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு இந்த பர்சன் யூஸ் பண்ணுறான். பில்ட் பண்ணுறதுக்குன்னா பாடி பில்ட் பண்ணுறதுக்கு, நாலேஜ் பில்ட் பண்ணுறதுக்கு, பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா பாடி, நாலேஜ், பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறதுக்கு அவனோட எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணுறாப்புல. பட் திஸ் பர்சன் தே டோன்ட் நோ வாட் தே டூ. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்ணிட்டுருக்காரு. இதுதான் வந்து நம்ம எப்படி எனர்ஜியை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ லைஃப்பில் வந்து இந்த எனர்ஜிங்கிறது வந்து டெய்லியும் நமக்கு வந்து 100% இருக்குன்னா அந்த எனர்ஜியை வந்து கரெக்டாக வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். இது வேறு யாரும் இல்லை, he just love my version. இது 1 year பேக் இது என்னோட வெர்ஷன். 1 year பேக் என்னோட வெர்ஷன். நானும் இப்படி இருந்தவன் தான். இது வந்து என்ன 1 இயர் முன்னாடி 1 இயர் பிஃபோர் இந்த முன்னாடி இந்த வெர்ஷன் இருந்தது நான் தான். எந்திரிக்கிறது எதுக்கு எந்திரிக்க 8 மணிக்கு எந்திரிப்பேன். வீடியோஸ் பார்க்கறது, மொபைலை வந்து ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு, ஃபோன் பார்க்கறதுக்கு, சேட் மெசேஜ், வாட்ஸ்அப் மெசேஜ்க்கு தேவையில்லாமல் அந்த வர மெசேஜை பார்த்துட்டு அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதுக்குள்ளே போயிட்டு அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறது, பார்ட்டி பண்ணுறது, சாட்டர்டே சண்டே ஆனால் ஓகே. ஏதாவது ஒரு கெட் டுகெதர் ஓகே. ஆனால் வந்து அது வந்து ஒரு பழக்கமாக பண்ணிக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ நான் எப்படி இருக்குங்கிறது இது சொல்கிறேன். எந்திரிக்கிறேன், ஒர்க் அவுட் பண்ணுறேன், என்னோட பில்ட் பண்ணுறதுக்கு என்னோடய எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறேன். பில்ட் பண்ணுறதுனா பாடி பில்ட் பண்ணுறதுக்கு, நாலேஜ் பில்ட் பண்ணுறதுக்கு, பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் இப்போ என்னோடய எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் வந்து உங்களோட எனர்ஜியை வந்து கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட
கோலை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள். தேங்க்யூ.